ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி அரைச்சி விட்ட சாம்பார். இது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு இதில் நான் 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இது இப்போ நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம போட்டு இதில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம் இந்த பருப்பை. இப்போது வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 வரமிளகாய், நல்லா பெரிய மிளகாவாக இருக்குது பாருங்கள், கறிவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளோ தான். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அரைக்கணும். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா வறுக்கணும். நல்லா தீ கம்மியாக வச்சுட்டு பொன்முருவலாக வறுக்கணும் இந்த பருப்பு. இது எல்லாத்தையும் இப்போ இது பாதி அளவு வறுபட்டுச்சு. இதிலே நம்ம இந்த தேங்காய் துருவலையும் போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுக்கணும். அவ்வளோதான். இது நல்லா வறுபட்டுச்சு. இது நம்ம ஆறின பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும், விழுதாக அரைச்சிக்கணும் இதை. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த சாம்பாருக்கு 2 கேரட்டு, 2 கத்திரிக்காய், வெண்டைக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மக்கிட்ட எந்த காய் இருந்தாலும் நம்ம போடலாம். இதிலே நம்ம பூசணிக்காய் போடலாம், கூடவே முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே போடலாம் நம்ம. இப்போ நான் 3 காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் இதையும் போட்டுடலாம். இப்போ இதில் கறிவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் இதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும் இதை. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இந்த காய், வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா காயெல்லாம் வதக்கி செஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இது. பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம
இந்த மிளகா, தனியா, தேங்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுது இதிலே போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் வதக்கலாம். இதிலே இதை நல்லா ஒன்றா கலந்து வதக்கிடணும். இது ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சது தான், அதனால் அதிகமாக வதக்க வேணாம். சும்மா லைட்டாக வதக்கிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிருக்கோம் அந்த தண்ணி, அப்புறம் நம்ம பருப்பில் வடிகட்டின தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் வந்து தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இது இப்போ வந்து நல்லா இந்த காயெல்லாம் வேகணும். இந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் புளி ஊற்றி இறக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை இதிலே விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பு வேக கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதிலே விட்டுடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம கலக்கி விட்டு ஒரு 2 கொதி வரணும். இது கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு திக்னஸ் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது நம்ம அரைச்சி விட்டு இருக்கிறதால கொஞ்சம் நல்லா திக்காக ஆகும் இது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த பருப்பு புளியெலாம் ஊற்றி நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.